கட்டுமான தொழிலாளரின் குழந்தைகள் தொழிற்கல்வி பெற்று அவர்தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் மற்றும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஆகிய கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் விடுதி வசதிகளுடன் கூடிய 7 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தலா 6 தொழிற்பிரிவுடன் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய நிதியுதவியுடன் 148 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும். இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக 1370 மாணவ மாணவியர்கள் பயிற்சி பெற்று பயனடைவர். கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு தசைக்கூட்டு வலி பிரச்சனை, மஸ்குலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம் உள்ளிட்ட பணி சார்ந்த நோய்களை கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கும் வகையில் 40 வயதிற்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் 16.7 லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் பயனடைவர். வேகமாக வளர்ந்து வரும் இணையம் சார்ந்த பொருளாதார சூழலில் இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் இத்தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்பட்டது. இந்நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 2000 இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளருக்கு புதிதாக 2 சக்கர மின்வாகனம் ஸ்கூட்டர் வாங்கும் பொருட்டு தலா 20,000 ரூபாய் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சுமார் 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணம் மற்றும் இயலாமை இழப்பீட்டிற்கான குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் இவ்வகை சேவைப்பணி தொழிலாளருக்கென அனைத்து வசதியுடன் கூடிய ஓய்வுக்கூடங்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் உருவாக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 1975 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.